கோவிலை எப்படி நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணேன்னு தெரியல. செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம்ங்கிற ஊர்ல இருக்க அகோர வீரபத்திரர் கோவில தாங்க சொல்றேன். இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு மேல பழமையானது. சிவனுக்கும் பிரம்மனோட பையன் தட்சனுக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டையில சிவனோட வியர்வையில இருந்து உருவானவர் தான் இந்த வீரபத்திரர் சுவாமி. சிவனோட வார்த்தைக்கு ஏற்ப தட்சனை பழி வாங்கிட்டு கோபத்தின் உச்சிக்கு போன வீரபத்திரர் வெத்தலக்காடா இருந்த இந்த அனுமந்தபுரம்ல வந்து கோபத்தை தணிக்கிறதுக்காக அமர்ந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த ஊரோட பேரே அரண் அமர்ந்தபுரம், அதாவது அரண்னா சிவன், சிவன் அமர்ந்த இடம் தான் காலப்போக்குல அனுமந்தபுரமா மாறி இருக்கு. இந்த கோவில்ல அமாவாசை பௌர்ணமிலாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல யாருக்காவது மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல தீய சக்திகள்ல இருந்து விடுபடணும்னா இந்த கோவில்ல பூஜைகள் செஞ்சா கண்டிப்பா அதெல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. நெற்றிக்கனோட இருக்கிற இந்த வீரபத்திர சுவாமி பல பேருக்கு குலதெய்வமாவும் இருக்காரு. இந்த வீடியோ பாக்குற உங்கள யாருக்கெல்லாம் வீரபத்திரர் குலதெய்வம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோவிலை எப்படி நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணேன்னு தெரியல. செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம்ங்கிற ஊர்ல இருக்க அகோர வீரபத்திரர் கோவில தாங்க சொல்றேன். இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு மேல பழமையானது. சிவனுக்கும் பிரம்மனோட பையன் தட்சனுக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டையில சிவனோட வியர்வையில இருந்து உருவானவர் தான் இந்த வீரபத்திரர் சுவாமி. சிவனோட வார்த்தைக்கு ஏற்ப தட்சனை பழி வாங்கிட்டு கோபத்தின் உச்சிக்கு போன வீரபத்திரர் வெத்தலக்காடா இருந்த இந்த அனுமந்தபுரம்ல வந்து கோபத்தை தணிக்கிறதுக்காக அமர்ந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த ஊரோட பேரே அரண் அமர்ந்தபுரம், அதாவது அரண்னா சிவன், சிவன் அமர்ந்த இடம் தான் காலப்போக்குல அனுமந்தபுரமா மாறி இருக்கு. இந்த கோவில்ல அமாவாசை பௌர்ணமிலாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல யாருக்காவது மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல தீய சக்திகள்ல இருந்து விடுபடணும்னா இந்த கோவில்ல பூஜைகள் செஞ்சா கண்டிப்பா அதெல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. நெற்றிக்கனோட இருக்கிற இந்த வீரபத்திர சுவாமி பல பேருக்கு குலதெய்வமாவும் இருக்காரு. இந்த வீடியோ பாக்குற உங்கள யாருக்கெல்லாம் வீரபத்திரர் குலதெய்வம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.